வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு 26 ஃபீட்டுக்கு 42 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா நமக்கு டியூப்ளெக்ஸ் மாடலாம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே 2 பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் டிசைன் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் கோர்ட்யார்டும் டிசைனுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிளாட்டுக்குள்ளே என்டர் ஆனவொடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியா நமக்கு 17 ஃபீட் பை 15 ஃபீட் 7.5 இன்ச்சுக்குள்ள இருக்குது. இந்த ஏரியாவில் தாராளமாக 2 கார் பார்க்கிங் நம்ம பண்ணிக்க முடியும். ஒரு கார் பார்க்கிங் பெருசாகவும் இன்னொரு கார் பார்க்கிங் நம்ம மீடியம் சைஸ்லையும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் ஸ்பேஸ் மாதிரி நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துடைய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கு 9 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு கார்டன் ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட இந்த சைடில் கிச்சன் இருக்கிறதால இது ஒரு நல்ல வென்டிலேஷனாக அமையும். ஸோ நம்ம இந்த சைட்ஸ் எல்லாமே நம்ம காம்பவுண்ட் வால் ப்ரொவிஷன் கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் சைடில் நம்ம 2 கார் பார்க்கிங் போகிறதுக்கு ஒரு கேட்டும் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு ஒரு பெடஸ்ட்ரியனுக்கும் நம்ம ஒரு கேட் ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டெப்ஸ் நமக்கு 6 ஸ்டெப்ஸ் to 5 ஸ்டெப்ஸ் கிட்ட நம்ம ப்ளேஸ் பண்ணி ஆகணும். பிளிந்த் எந்த ஹைட் இருக்கோ அந்த ஹைட் அளவுக்கு. அதே மாதிரி இந்த கார் பார்க்கிங்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த லிவிங்கோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா லான் ஃபிட் 10 இன்ச்சுக்கு 14 ஃபீட் 3 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த ஹால் சைடில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக இந்த சைடில் ஒரு கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கோர்ட்யார்ட் வழியாக நமக்கு ஏர் வென்டிலேஷன் லைட் வென்டிலேஷன் வர மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கோர்ட்யார்டும் நம்ம இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ளோரிங்கும் நம்ம இது மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு வாலும் நம்ம இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோன்னா இந்த இடம் நல்லா ஏஸ்தட்டிக்கலாக மாறும். அதே மாதிரி நம்ம உள்ள சீட்டிங் பண்ணும்போது அந்த என்விரான்மெண்ட்டே நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம இங்கே சைடில் ஒரு டிவி ப்ரொவிஷனும் ஒன்று கொடுத்துக்கலாம். ஆப்போசிட்லேயே நம்ம ஒரு சீட்டிங் ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த சீட்டிங் ப்ரொவிஷன் நமக்கு 6 சீட்டர் to 7 சீட்டருக்கும் போட்டுட்டு சென்டரில் நம்ம காஃபி டேபிளும் ப்ளேஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தாராளமாக இடமும் இருக்குது. அதே மாதிரி இந்த சவுத் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் 8 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 3 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடில் ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். இந்த கார் பார்க்கிங் சைட்லேயும் ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துட்டிங்கன்னா கூட நம்ம கிராஸ் வென்டிலேஷனுக்கு இந்த கிச்சனுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த கிச்சனில் நம்ம ஒரு எல் ஷேப்பில் கவுண்டர்னு நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். இந்த சைடில் வால் ஒன்று வளர்த்துருக்கேன். ஸோ மேலே டாய்லெட் ப்ரொவிஷன் வரதால் இங்கே தாராளமாக நம்ம பைப் ப்ரொவிஷனும் இந்த சைடில் கொண்டு வந்துக்க முடியும் இந்த கோர்ட்யார்ட் சைஸில். ஸோ அந்த பைப்பை நம்ம ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு லூவர் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன், வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் நம்ம இந்த கார்னர்லேயே கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சவுத் வெஸ்ட்டு கார்னர் இருக்க பெட்ரூம்க்கு வந்தோம்னா இதனுடைய மெஷர்மெண்ட் 10 ஃபீட்டுக்கு 12 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இதுக்கு பேக் சைடில் ஒரு 2 ஃபீட்டுன்ற அளவில் செட் பேக் ஏரியாவும் ஒன்று விட்டுருக்கேன். இது வழியாக நமக்கு தாராளமாக வென்டிலேஷன் வரும். அதுவும் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் ஒன்று இந்த பெட்ரூமுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பெட்ரூம் மட்டும்தான் நம்ம இந்த கோர்ட்யார்டுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வால் ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் மாதிரி ப்ரொவிஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த யூபிவிசி டோர்லேயே வருது. அந்த மாதிரி நம்ம 2 சைடில் ஃபிக்ஸ்டு கிளாஸும் கொடுத்துட்டு சென்டரில் ஸ்லைடிங் ஓப்பனிங் கொடுத்துட்டு இந்த ஏரியாவை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மஸ்கிட்டோ ப்ராப்ளமும் எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன் இந்த பெட்ரூமுக்கு கொடுக்குறதால கிராஸ் வென்டிலேஷனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரூமுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பெட்ரூமுக்கு நம்ம காமன் டாய்லெட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அவுட்டர் சைட்லேயே இன்னொரு பெட்ரூம் இருக்கிறதால இந்த காமன் டாய்லெட் வைக்கிறது நல்லது. இன்கேஸ் இந்த பெட்ரூம் இல்லாட்டி நம்ம ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துட்டிங்கன்னா கூட இந்த சைடில் நம்ம தாராளமாக ஒரு அட்டாச்சு டாய்லெட் பெட்ரூமுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஷவர் யூனிட் இந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம ஒரு WCயும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு ஆகும்போது நமக்கு வாஷ் பேசின் வர மாதிரி இருக்கும். ஸோ வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு சொல்லிட்டு ரெண்டாக நம்ம இந்த ஏரியாவில் தாராளமாக பிடிச்சிக்க முடியும். அதே மாதிரி இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் 9 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 4 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இது ஒரு மீடியமான பெட்ரூம் சைஸ்னே சொல்லலாம். ஸோ இது நமக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் வரதால் இது ஒரு ஹோம் ஆஃபீஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூமுக்கு வென்டிலேஷன் நம்ம பேக் சைட்லேருந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ்லேயும் நம்ம ஒரு வென்டிலேட்டர் ப்ரொவிஷன் மாதிரி கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு விண்டோ ப்ரொவிஷன் மாதிரியும் கொடுத்து இந்த ஏரியாவுக்கு நல்ல வென்டிலேஷன் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த வெஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேர்கேஸ் ப்ரொவிஷனும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டேர்கேஸ் நமக்கு நல்ல காம்பாக்டாக வேணுன்றதுக்காக ஒய்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் இந்த ஒய்டர் வேணால் நம்ம எக்ஸ்ட்ராவாக 2-3 ஸ்டெப்ஸ் ஆட் ஆகும். ஸோ அப்படியே இந்த ஸ்டேர்கேஸ் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரீச் ஆன உடனே ஒரு சின்ன ஃபேமிலி லான்ச் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஃபேமிலி லான்ச்சும் நமக்கு சேம் சைஸ் லிவிங் என்ன சைஸ் வருதோ அதே சைஸ் நமக்கு மெயின்டைன் ஆகுது. லான் ஃபிட் 10 இன்ச்சுக்கு 14 ஃபீட் 3 இன்ச்சுன்ற அளவில் நமக்கு இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் ஃபுல்லாக ஹேண்ட்ரைல் போட்டோ இல்லை ஒரு பிரிக் வால் ரைஸ் பண்ணியோ இந்த சைடில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம கீழே பார்க்கும்போது கோர்ட்யார்ட் ஃபுல்லாகவே நமக்கு விசிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி இந்த கட் அவுட்டை நம்ம இன்னும் கூட கொஞ்சம் டெவலப் பண்ணிக்க முடியும். இதனால் நமக்கு கீழே இருக்க டிவி யூனிட்டும் விசிபிளாக இருக்கும். இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கிறதும் நல்ல ஈஸியாகவே இருக்கும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே 2 பெட்ரூம் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பெட்ரூம் சவுத் வெஸ்ட்டு கார்னர்லையும் இன்னொரு பெட்ரூம் நார்த் வெஸ்ட்டு கார்னர்லையும் ப்ளேஸ் ஆகிருக்கு.
ஸோ இந்த சவுத் வெஸ்ட்டு கார்னருடைய பெட்ரூம் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 10 ஃபீட் 3 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம சவுத் டு நார்த் பெட் பொசிஷன் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் கார்னர் என்டையராக நம்ம வார்ட்ரோபுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் தாராளமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம சீட்டரும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 10 ஃபீட் 2 இன்ச்சுக்கு 5 ஃபீட் 9 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த பால்கனி நமக்கு என்டையராக ரோட் சைட் வியூ கிடைக்கும். அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த அட்டாச் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 4 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 10 ஃபீட்னு அளவில் இருக்குது. இந்த அட்டாச் டாய்லெட்டும் நமக்கு சவுத் ஈஸ்ட்டுக்கான தான் அமையுது. ஸோ இந்த அட்டாச் டாய்லெட்டும் தாராளமாக நம்ம என்டர் ஆகும்போது ஒரு ட்ரெஸ்ஸிங் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டாய்லெட்டுக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் நம்ம தாராளமாக கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த டாய்லெட்டோட பைப் ப்ரொவிஷனை நம்ம இந்த கோர்ட்யார்ட் சைட் வழியாக நம்ம கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி வென்டிலேஷனும் நம்ம இந்த பால்கனி வழியாக கொடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த நார்த் வெஸ்ட்டு கார்னரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் 12 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 10 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதுவும் ஒரு தாராளமான மெஷர்மெண்ட்னே சொல்லலாம். இந்த ஸ்பேஸ்லேயே வந்து நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ ப்ரொவிஷன் நம்ம 2 சைட்லையும் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த கார்னரில் ஒரு விண்டோ ப்ரொவிஷனும் இந்த கார்னரில் ஒரு விண்டோ ப்ரொவிஷனும் கொடுத்துட்டு கிராஸ் வென்டிலேஷனுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த காமன் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் 4.5 ஃபீட்டுக்கு 9 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டடி ஏரியாவுக்கு வந்தோன்னா 6 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 9 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம 2 சைட்லேயும் நம்ம டேபிள் ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு ஒரு பால்கனி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இது ஒரு ரீடிங் ஏரியாவாக நம்ம இந்த ஏரியாவை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்பேஸுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 3 ஃபீட்டுக்கு 9 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த ரூமை நம்ம என்டையராக ஓப்பனாகவும் விடலாம். ஒரு டோரும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்து உள்ளே ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பால்கனி ப்ரொவிஷனும் நம்ம என்டையராக ஸ்லாப் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் சன்ஷேட் வரைக்கும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துட்டிங்கன்னா கூட இந்த ஸ்டடி ஏரியாவுக்கு நல்ல அட்மாஸ்பியர் கிடைக்கும். ஸோ லைட் வென்டிலேஷன் நம்ம தாராளமாக இருக்கும். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.